இவர் கரெக்டாக சொன்னார். சிவி சண்முகம் ஜெயிச்சா இபிஎஸ்ஆல ஜெயிச்சாங்க, தோத்தா அந்த மாவட்ட செயலாளர்கள் சரியாக வேலை செய்யும். இது என்ன? இது தலைமை தானே அங்கே பொறுப்பேற்றுக்கணும். தோத்தது, 3வது இடத்துக்கு போனது, டெபாசிட் காலியானதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? 47க்கு நீங்கள் பொறுப்புனா இந்த இதுக்கும் நீங்கள் தானே பொறுப்பேற்றுக்கணும். தமிழ்நாட்டை மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சியை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே. ஆர்எஸ் பாரதி அவர்கள் சைதாப்பேட்டில் இருக்க மக்கள் வந்து மா சுப்பிரமணியம் அவருக்கு யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நல்ல சாவி வந்து கிடைக்காதுன்னு வந்து சொல்றாரு. நல்லவன் சாபம் கொடுத்தாதாங்க அது வந்து பலிக்கும். இதெல்லாம் வந்துங்க உச்சக்கட்ட பிதற்றல் தான். உங்களை வெற்றி பெற செய்தால் மக்கள் நல்லவர்கள், உங்களை ஆட்சியிலேருந்து அகற்றினால் அவங்களுக்கு வந்து நல்ல சாவு வராது. எஸ்சி எஸ்டிங்களுக்கு நாங்கள் போட்ட பிச்சைன்னு ஒரு வாட்டி பேசினார். இன்னைக்கு ஜட்ஜுங்களில் வந்து எஸ்சி ஜட்ஜெல்லாம் இருக்காங்கன்னா அது திமுக கருணாநிதி போட்ட பிச்சைன்னெலாம் பேசினார். ஸோ ஒரு நாகரிகமோ பண்பாடோ இல்லாத ஒரு நபர் தான் அவர். கருணாநிதி பீரியட்லேருந்து இருக்கிறார் ஆர்எஸ் பாரதி. அதனால் அவர் போன்ற ஆட்கள் இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு வந்து திரும்ப வருவதற்கான வாய்ப்பே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், இப்போ ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து இந்த வயது மூப்பின் காரணமாக பேசுகிறாரா இல்லை வயிற்றெரிச்சலின் காரணமாக பேசுகிறாரா சார்? வாய்க்கொழுப்பின் காரணமாக பேசுகிறார். வயது மூப்பும் இல்லை, வயிற்றெரிச்சல்ல, வாய்க்கொழுப்பு. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. சார், இப்போ தாவேக்க ஆட்சி அமைந்து ஒரு 100 நாட்கள் வந்து ஆகிடுச்சு. அதிமுக ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. 100 நாள் ஆட்சி வந்து ஒரு ரீல்ஸ் ஆட்சியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லிட்டாரா? சொல்லிட்டார். எதிர்பார்த்தேன் என்ன சொல்ல போறாருன்னு. இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? ஏன்னா அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் மேலே வந்து தாவேக்காக்கு எந்த ஒரு இதுவும் இல்லையும் வந்து சொல்கிறார். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கேரே பண்ணிக்க மாட்டாங்க அவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு சார். யாரு? இபிஎஸ் அவர்கள். ஆமாம், அவர் ஒரு விவசாயி இல்லையா? ஒருவேளை அவரை கேர் பண்ணிக்கலன்றதுனால இப்படி சொல்கிறாரோ என்ன சார்? முதல்ல இபிஎஸ் பற்றி பேசுவோம். அவர் கட்சி இன்னைக்கு எந்த நிலையில் இருக்குது? அவர் வந்து பொறுப்பு போடுறாரு, இந்தந்த மாவட்டங்களுக்கு நீங்கள் போய் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கணும்னு. அவங்க திருப்பி சொல்கிறாங்க, எங்கள் சொந்த மாவட்டங்களை விட்டுட்டு வெளியே போய் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்றாங்க. இவரால் என்ன பண்ண முடியுது? எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், இந்த மாதிரி சிவி சண்முகம்லாம். அதனால் அந்த கட்சியே கலகலத்து போயிருக்குதுங்க. முந்தா நாள் வந்து சிங்கை ராமச்சந்திரன் வந்து ஜாயின் பண்ணார். நேற்று யாரோ ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனா பெண்ணான்னு ஏதோ பேர் சொன்னாங்க. ஸோ அதிமுக வந்து அவுட் கோயிங்காக தான் இருக்குது. ஃப்ளட் கேட்ஸ் ஹவ் பீன் ஓப்பன்டு. இது வந்து இவர் முதல்ல அந்த கட்சியை காபந்து பண்ணிட்டோங்க, அந்த கட்சியை காப்பாற்றிட்டோம். ஆனால் அவருக்கு அதெல்லாம் நோக்கம் இல்லைங்க. இவர் கரெக்டாக சொன்னார். சிவி சண்முகம் ஜெயிச்சா இபிஎஸ்ஆல ஜெயிச்சாங்க, தோத்தா அந்த மாவட்ட செயலாளர்கள் சரியாக வேலை செய்யும். இது என்ன? இது தலைமை தானே அங்கே பொறுப்பேற்றுக்கணும். மாலை வந்தாலும் வேற எந்த இது வந்தாலும் லீடர்ஷிப் ஹேஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜெயிச்சா நான் போனதால் சரி 47 தொகுதியில் ஜெயிச்சேன்றீங்களா? தோத்தது, 3வது இடத்துக்கு போனது, டெபாசிட் காலியானதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? 47க்கு நீங்கள் பொறுப்புனா இந்த இதுக்கும் நீங்கள் தானே பொறுப்பேற்றுக்கணும். 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தமிழ்நாட்டை மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சியை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுருக்கீங்களே, இதுக்கு யார் பொறுப்பெடுப்பாங்க? அதனால் வந்துங்க அவரை பொறுத்த வரைக்கும் அந்த அதிமுக கட்சியை வந்து காப்பாற்றணும், அதை புத்துயிர் போட்டணும், ஒற்றுமையை ஏற்படுத்தணும், அதெல்லாம் அவருக்கு இல்லைங்க. அவருக்கு இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கணும். அநேகமாக அவர் வந்து டிஎம்கேவுடைய பி டீம் மாதிரி ஆயிட்டாருங்க. டிஎம்கே என்ன சொல்கிறாங்களோ காலையில் மத்தியானம் அதை தான் அவர் சொல்கிறாரு. உதயநிதி ஸ்டேட்மெண்ட்டும் இபிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்து பாருங்கள். அநேகமாக எல்லாமே கரெக்டாக இருக்கும். வார்த்தைகள்லாம் ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் அவர் கட்சின்றது கரைஞ்சிட்டு இருக்குது. அதனால அவர் வந்து இப்படி தான் பேசிட்டு இருப்பார். இப்போ அதிமுகலேருந்து எத்தனையோ எம்எல்ஏக்கள் வந்து அவங்களுடைய பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கல வந்து இணைஞ்சாங்க. 6 பேர் போயிருக்காங்க. 6 பேர்.
அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் வந்து இணைஞ்சாங்க. ஆனால் யாரு கூடயும் வந்து விஜய் சாரை பார்த்து வந்து அந்த கட்சியில வந்து இணையலை. இப்போ நீங்க சொன்ன அந்த சிங்கை ராமச்சந்திரன் அவரை மட்டும் விஜய் சார் முன்னிலையில் வந்து கட்சியில வந்து இணைஞ்சிருக்காரு. அவருக்கு ஏதோ முக்கிய பதவி வந்து கொடுக்க போறதா வந்து கேள்விப்படுறோம். ஏன் அவருக்கு மட்டும் இந்த முன்னுரிமை வந்து கொடுக்கணும் சார்? எல்லாரும் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு சில பேர் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுற திறமை படைத்தவர்களாக இருப்பாங்க. இப்போ இவரை பற்றி நீங்கள் கேட்டதால் சொல்கிறேன். சிங்கை ராமச்சந்திரன்றவர் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்தில் படித்தவர். எவ்வளோ பெரிய படிப்பு தெரியுங்களா அது, எம்பிஏன்றது. அதுவும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில், அதுவும் அதில் வந்து டாப் இந்தியாவிலே அகமதாபாத் தான். அதில் படிச்சிருக்காரு. 12 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு ஆஃபர்லாம் வந்திருக்கு பல நாட்டு கம்பெனிகளில். ஆனால் ஒரு கட்சியில் இருக்க தலைவி கூப்பிட்டு வேலை செய் கட்சிக்குன்னா வந்து வேலை செஞ்சுருக்காரு. ஸோ அவர்கிட்ட டேலண்ட் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் ஐடி அந்த விங்கையே நல்லா பண்ணியிருக்காரு. அதனால் அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலான்ற கூட இருக்கலாம். அதனால் இதனால் இவன் முடிக்கும் வென்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு இல்லையா? அண்ணா வழியில் தானே விஜயம் வராரு. அப்போ மற்ற கட்சிகளிலிருந்து வருபவர்கள்கிட்ட இருக்கிற நல்ல திறமைகளை, அனுபவங்களை தன் கட்சியை வளர்ப்பதற்கு, தாவேக்காவை வலுவாக்குவதற்கு பயன்படுத்திக்கிறதுல அவர் நினைச்சிருக்கலாம். RS பாரதி அவர்கள் திமுக அமைப்பு செயலாளர் அவர்கள் வந்து சைதாப்பேட்டில் திமுக அமைப்பை இல்லாமல் செய்ய போறார். அமைப்பு செயலாளர் அவர் பேசுகிற பேச்சுக்கள் மூலம் திமுக அமைப்பே இல்லாத பண்ண போறாரு. அதான் எனக்கு தெரியுது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. சொல்லு. சைதாப்பேட்டில் இருக்க மக்கள் வந்து மா சுப்பிரமணியம் அவருக்கு யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நல்ல சாவி வந்து கிடைக்காதுன்னு வந்து சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த விஷயத்த? கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து கொளத்தூர்ல ஓட்டு போட ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடாத மக்கள் எல்லாரும் வந்து நன்றி கெட்ட மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. கொளத்தூர் மக்கள் வந்து இப்போ நன்றி கெட்ட மக்களா ஆகிட்டாங்க. சைதாப்பேட்டை மக்களுக்கு வந்து நல்ல சாவு கிடைக்காத ஒரு மக்களா மாறிட்டாங்க. இப்படி தொடர்ந்து வந்து சாபங்கள் வந்து திமுகல இருந்து அதிகமா வந்துட்டே இருக்கு சார். இது எப்படி பாக்குறீங்க ஒரு அரசியல் விமர்சகர்? நல்லவன் சாபம் கொடுத்தாதாங்க அது வந்து பலிக்கும். இதெல்லாம் வந்துங்க உச்சக்கட்ட பிதற்றல் தான். அதாவது ஒரு பொது வெளியில மக்களை போயிட்டு, மக்கள் தானங்க எஜமானர்கள், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு தானே சொல்லியிருக்காங்க திராவிட இயக்க முன்னோடிகள்லாம். அப்போ தீர்ப்பளித்த மக்களை வந்து சாபம் கொடுக்குறீங்களே நீங்க. இப்போ நீங்க என்ன ஜனநாயகத்தை மதிக்கிறீங்க? உங்களை வெற்றி பெற செய்தால் மக்கள் நல்லவர்கள், உங்களை ஆட்சியிலேருந்து அகற்றினால் அவங்களுக்கு வந்து நல்ல சாவு வராது. சாவுல எதுங்க நல்ல சாவு கெட்ட சாவு? அதாவதுங்க மா சுப்பிரமணியத்தை பொறுத்தவரையில் அவர் ஒரு பப்ளிக் ஒர்க்கர், சமூக செயல்பாட்டாளர். அந்த சைதாப்பேட்டை பகுதியில் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார், அதான் நோ டவுட். அதே போல் மேயராக ஸ்டாலினுக்கு அப்புறம் சென்னையில் வந்து நல்லா செயல்பட்டிருக்காரு. பேசிக்கலி இஸ் ஏ குட் ஒர்க்கர், பப்ளிக் சர்வெண்ட்டுன்னு வச்சிங்களேன். அதனால் நல்ல பேர் இருந்தால் தான் ஜெயிச்சிட்டே இருந்தார். ஆனால் இப்போ அவர் பேர் ரிப்பேர் ஆயிடுச்சு. என்ன ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி யார் அந்த சாரில் இவர் பேர் ரொம்ப ரிப்பேர் ஆச்சு. பிரியாணி சாப்பிட்டது, அவங்ககிட்ட போய் உட்காந்துட்டு இருந்தது, இந்த மாதிரி ஆள் கூடலாம் சவகாசம் உண்டா அப்படின்ற அளவுக்கு அவர் பேர் அதில் ரிப்பேர் ஆச்சு. அதே போல் மக்கள் வந்துங்க எப்பவுமே கைத்தட்டிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லது பண்ணால் உங்களை 2-3 வாட்டி எலெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ என்ன ஆச்சு, இம்மிடியட்டாக மக்களுக்கான கோபம் என்னன்னா, சிட்கோ தானே லேண்டு, அந்த லேண்ட் கவர்மெண்ட் லேண்டை இவர் ஃபோர்ஜரி ரெடி பண்ணி போலி ஆவணங்கள் மூலம் தன்னுடைய மனைவியின் பேரில் பண்ணிட்டார்ன்றது கம்ப்ளைண்ட் ஆகி இப்போ அது குற்றப்பத்திரிகை கொடுக்குற அளவுக்கு விசாரணை தொடங்கியாச்சு. இப்போ இவரும் வந்து இந்த கோஷ்டியில் தான் இருக்கார். அரசாங்க சொத்தை கொள்ளை அடிக்கிறது, ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை வச்சு பேர் மாற்றி சொந்தத்துக்கு எழுதிக்கிறது. அப்போ மக்கள் வந்து இதெல்லாம் எப்படிங்க ரசிப்பாங்க? புரியுது புரியுது. அதனால் ஸ்டாலினுக்கே கொத்து பரோட்டா போட்டாங்க கொளத்தூரில். அப்படி இருக்கும்போது மா சுப்பிரமணியம் என்ன? அதனால் இப்போது அண்மை காலங்களில் அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்பதால் மக்கள் அவருக்கு ஓட்டு போடல. அவ்வளோதான். இவ்வளோ நாள் போட்டாங்கல்ல, இப்போ போடலன்னா ஏன் போடலன்றதை ஆய்வு பண்ணோம். நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஏன் போய் அங்கே பிரியாணி சாப்பிட்டோம், நம்ம ஏன் வந்து இதெல்லாம் தொடர்பு பண்ணோம் அப்படின்னு அவர் யோசிக்கணும்.
அதை விட்டுட்டு நல்ல சாவுக்கா இந்த ஆர்எஸ் பாரதி மாதிரி ஒரு லவுட் மவுத்து அதில் நான் பார்க்கலைங்க. அறிவாலயத்தில் அவரை ஏன் உட்கார வச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இதே மாதிரி தான் எஸ்சி எஸ்டிங்களுக்கு நாங்கள் போட்ட பிச்சைன்னு ஒரு வாட்டி பேசினார். இன்னைக்கு ஜட்ஜுங்களில் வந்து எஸ்சி ஜட்ஜெல்லாம் இருக்காங்கன்னா அது திமுக கருணாநிதி போட்ட பிச்சைன்னெலாம் பேசினார். ஸோ ஒரு நாகரிகமோ பண்பாடோ இல்லாத ஒரு நபர் தான் அவர் என்ன காரணத்தால் ரொம்ப நாளாக கருணாநிதி பீரியட்லேருந்து இருக்கிறார் ஆர்எஸ் பாரதி. அதனால் அவர் போன்ற ஆட்கள் இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு வந்து திரும்ப வருவதற்கான வாய்ப்பே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், இப்போ ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து இந்த வயது மூப்பின் காரணமாக பேசுகிறாரா இல்லை வயிற்றெரிச்சலின் காரணமாக பேசுகிறாரா சார்? வாய்க்கொழுப்பின் காரணமாக பேசுகிறார். வயது மூப்பும் இல்லை, வயிற்றெரிச்சல்ல, வாய்க்கொழுப்பு. ஜனங்களை கிள்ளுக்கீரையா நினைக்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு அடிச்சு சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த திமிரு வாய்க்கொழுப்பு தான் இதெல்லாம் பேச சொல்லுது. ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ திமுகல செந்தில் பாலாஜி அவரோட நிலைப்பாடு வந்து ரொம்பவே ஒரு அமைதியான நிலையில இருக்காரு. சைலண்ட் மோட் போயிட்டாராம் கேள்விப்பட்ட நானும். பாஜகவுக்கு தாவுறதுக்கு சகல தயாரிப்புகளும் பண்ணிட்டு இருக்கிறாரு. மாநில தலைவரா ஆக அது தெரியாதா? வந்த ஒண்ணுமே மாநில தலைவரெல்லாம் கொடுக்கறதுக்கு இவர் என்ன அண்டாம்பலையா? ஏற்கனவே பேர் கெட்டு போன அரசியல்வாதி. அதனால் அப்படிலாம் செய்வாங்களா? பாஜக எதையும் செய்யும். அஜித் பவாரை முதல் நாள் சொல்கிறாரு, இத்தனை லட்சம் கோடி அடிச்சிட்டான் திருட்டு பையன், தூக்கில் போடணுன்றாரு. அதுக்கு 2 நாள் கழித்து அவரை துணை முதல்வராக சேர்த்துக்கிறாங்க. அவர் பாஜக அணியில் சேர்றாரு. ஸோ பாஜக எதுக்கும் தயார். அவங்கக்கிட்ட சேர்ந்துட்டா போதும். பெரிய வாஷிங் மிஷின் வச்சிட்ருக்காங்க, போட்டு வெளுத்து எடுப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே லோயஸ்ட் எப்பில் இருக்காங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. மாநில தலைவரையே தோக்கடிச்சாங்க சாத்தூரில். ஸோ அதனால் இந்த விஷப்பரீட்சையை தமிழ்நாட்டில் செய்வாங்களா? செந்தில் பாலாஜி மாதிரி ஊழல் கரை படிந்த கொள்ளையடித்துன்னு மக்களால் நிராகரிக்கப்படுகின்ற ஒரு மோசமான அரசியலை. 2வது, அவர் திமுக விட்டு போனோன்னா வேற கட்சிக்கு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணி ஆகணுமா? எம்எல்ஏவா போக முடியாது. திமுகவில் வந்து அவருக்கு சரியான அந்த ஆதரவு வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ தாவேக்கா வந்து ஒரு பக்கம் அவருக்கு வந்து நெருக்கடிகளை வந்து அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. அது அவருடைய நிறைய வழக்குகள் இருக்கு. ஆனாலும் சப்போர்ட்டா வந்து திமுக வந்து நிக்கல. ஸோ இதன் காரணமா நம்ம வந்து பாஜக போறது தான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறதா அந்த செய்திகளை வந்து நம்ம கேள்விப்படுறோம். இன்னொன்று, அவருக்கு வந்து மத்தியிலும் நிறைய வழக்குகள் வந்து இருக்கு. எப்படி பார்த்தாலும் தாவேக்கா விட்டாலும் வந்து மத்தியில் வந்து விட மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம சேர்றதா நமக்கு நல்லது, நம்மளுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் நல்லதுன்னு சொல்லி தான் இப்போ பாஜகவுக்கு அந்த முடிவை வந்து எடுத்துருக்கு தான். இப்போ அதை நீங்கள் நியாயப்படுத்துறீங்களா? நான் சொல்றீங்க நியாயப்படுத்தல, அவர் நிலையிலேருந்து பேசுறீங்க. செந்தில் பாலாஜியவே மாறிட்டீங்க நீங்க. அதாவதுங்க, திமுக மேலே அவருக்கு கோபம் வருதுல நியாயம் இருக்குது. அவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, அவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு, அவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்காரு. ஆனால் திமுக உங்களுக்கு ஒன்வே டிராஃபிக் மாதிரி எப்போவுமே வாங்குவாங்களே தவிர ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கினீங்கன்னா வந்து உங்களை காப்பாற்றலாம் மாட்டாங்க. அது எப்போவுமே திமுக தான். செந்தில் பாலாஜி அப்போ ஏன் தியாகி நாங்கள் ஜெயிலுக்கு அமைச்சர்களாக அனுப்பிச்சு வரவேற்றாங்கன்னா இவர் எதுவும் உளறிடக்கூடாதுன்ற பயம்தான் இருந்தது. ஓகே ஓகே. ஸோ அதனால் அப்போ அந்த பயத்தில் தான் இவரை வந்து தியாகின்லாம் சொன்னார். பட் இப்போ வந்து இவர் மாட்டியிருக்கிற பல பிரச்சனைகள், இவர் மேலே இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போய் எங்கேயாவது டச் ஆனோம்னா சிக்கலாகிடும்ன்ற அமைதியாக இருக்காங்க. ஆஸ் ஏ மேன் அவருக்கு எரிச்சல் வர்றதுக்கு, அதிருப்தி வர்றது நியாயம் இருக்குது. பட் ஆஸ் ஏ பார்ட்டி இப்படி தாங்க இருக்க முடியும். ஒரு மோசமான குற்றச்சாட்டு, குதிரை பேரம், காலையிலேயும் சாயந்தரம் கையெழுத்து போட்டுக்கிற ஒரு ஆளை வந்து பெருசாக ஈசிக்க முடியாது. திமுகவுக்கு பொது வெளியில் பேர் இன்னும் கெட்டு போயிடும். அதனால் அவங்க டிஸ்டன்ஸை தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னும் இவருக்காக வந்து ஆர்ப்பாட்டம் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கட்சி ரீதியாக அவங்களுக்கு பெரிய இதாகிடும், தப்பாயிடும்ன்றதால. சரி, இப்போ அதே மாதிரி இப்போ திமுக வந்து ஒரு சில அமைச்சர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து குறித்து வச்சிருக்காரு. ஒரு 5லேருந்து 6 அமைச்சர்கள் வந்து குறித்து வச்சிருக்காரு. அதில் வந்து எப்படியாவது ஒரு 3 அமைச்சர்கள் வந்து நம்ம சிறைக்கு வந்து தள்ளியாகணுன்றது வந்து ரொம்பவே உறுதியாக இருக்கிறத வந்து செய்திகளை வந்து பார்க்குறோம். நிறைய அமைச்சர்கள் பார்த்துருப்போம் நம்ம. அது வந்து செந்தில் பாலாஜி எடுத்துக்கலாம், கே நேரு அவர்கள் எடுத்துக்கலாம், PK சேகர் பாபு அவர்களை வந்து எடுத்துக்கலாம். இவங்களை யாராவது ஒரு 2 பேரை வந்து நம்ம சிறைக்கு தள்ளியாகணும்னு சொல்றதுல வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே மும்முரம் காட்டுறதா கேள்விப்படுறோம். விஜய் நான் பார்த்தேன்னா கேட்டு உங்களுக்கு ஆதாரமாக சொல்கிறேன். ஆனால் பேசிக்காக நான் என்ன நினைக்கிறேன்னா, திரு விஜய் வந்து இப்படிலாம் போய் அரசியல் பழிவாங்குதல், அவர் மனித நேயம் மிக்கவர்,
தப்பு பண்ணவன் தண்டனைக்குள்ளாகணும், அது சட்டம். ம். ஆனால் குறி வச்சு பண்ணுறது அப்படிலாம் செய்வாரான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது ரொம்ப பெரிய அளவுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு. ம், ம், ம். அது யார், எவங்க, எந்த கட்சி, எந்த பதவி. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஊராட்சி தலைவி, ம், ம், ம். அவங்கக்கிட்ட அவங்க ஆஃபீஸில் ரெய்ட் பண்ணியிருக்காங்க. 18 லட்சம் டேபிளில் இருந்திருக்கு. எதிர்க்க 2-3 கட்டட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆளுங்க உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கானுங்க. ம். அவனுங்க பாக்கெட்ல இருந்தும் பல லட்சம் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை அவர் நடத்துகிறார். ம், ம். அப்போ ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம். அவர் தான் சொல்லியிருக்காரு, தொட விடமாட்டேன், தொட்டவனையும் விடமாட்டேன்னு. அப்போ அதை எப்படி நீங்கள் வந்து ஏதோ லிஸ்ட்டு போட்டு பழி வாங்குறாருன்னு சொல்ல முடியும்? ம். எல்லா 35 மந்திரிங்க இருக்காங்கல்ல, திமுக ஆட்சியில் 35 மந்திரி இருக்காங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறதே 5 தானே சொல்கிறீங்க. ம், ம், ம். ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, ம். KN நேரு, ம், ம். ரகுபதி, ம், ம். மூர்த்தி, இப்படி ஒரு 10 பேருக்குள்ளே தான் வரும் பெருசாக. அதனால் பழி வாங்குதல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் சட்டம் தன் கடமையை செய்து. ஒரு ஓகே. முதல்வர் வந்து மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கார் இல்லையா, கொள்ளையடித்த பணத்தை திருப்பி கொண்டு வருவேன்னா அந்த வேலை செய்கிறார். அதை எப்படி பர்சனலாக குறி வைத்து அடிக்கிறார்? குறி வைக்க மாட்டேன், வைத்தால் தவற மாட்டேன்லாம் அதெல்லாம் இதில் இல்லைங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays.